கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி ஆசரிக்கிறேன். இப்பொழுதும் பரிசுத்த வேதத்திலே எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் வாசித்து ஜெபித்து கடந்து செல்லும்படியாயிருக்கிறோம். தியானித்து அங்கே பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சபையை இங்கே பார்க்கும்போது பகையை சிலுவையினாலே கொன்று, சிலுவையிலே கொல்லப்பட்டது கிறிஸ்து இயேசுவானவர். ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். ஆனால் இங்கே பார்க்கும்போது சிலுவையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகையை கொன்றார் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லப்படுகிற இந்த காலங்களிலே நாம் எல்லாரும் கூட உபவாசம் இருக்கிறோம். அநேகர் பலவிதமான காரியங்களிலே தங்கள் சரீரங்களை வருத்தி உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது, ஜெபிப்பது உண்டு. அருமையானவர்களே, அப்படியா இங்கே பார்க்கும் பொழுது இங்கே சிலுவையிலே பகையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொன்றார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பகையை சிலுவையிலே கொன்றார். இன்றைக்கு அந்த கொல்லப்பட்ட பகையானது நமக்குள்ளே வளர்ந்தேறி கொண்டிருக்கிறதா, நமக்குள்ளே வளருகிறதா என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும், சின்னதா இருக்கும். ஆனா அது வளரும் போது, அது பெரிதாகும் போது நம்மை உடைத்துவிடும், நம்முடைய ஆத்துமாவை அழித்துவிடும். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்போது பகைமை என்கிற ஒரு உணர்வு, பகைமை உணர்வுதான் அங்கே பார்க்கும்போது ஆபேலுடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்படுவதற்கு காரணமாயிருந்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த பகைமை உணர்வு என்பதை அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அங்கே ஆதாம் ஏவாள் கர்த்தராலே வஞ்சிக்கப்பட்டார்கள். அங்கே கர்த்தராலே அந்த தோட்டத்திலே சுதந்திரமாக ஆசீர்வாதமாக வைக்கப்பட்ட போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஏவாள் பிசாசுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து வஞ்சிக்கப்பட்டாள், கீழ்ப்படியாமல் போனாள். அதனாலே பார்க்கும் பொழுது பகை யாருக்கு வந்ததுன்னா அந்த பகையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேலே வைத்தாங்க. எப்படின்னா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அந்த பகையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே கொன்றார், சிலுவையினாலே கொன்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு சிலுவையினாலே கொல்லப்பட்ட பகையை இன்றைக்கு நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோமா, நம்ம இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கிறோமா, அந்த பகையை மறைத்து வைத்து கொண்டிருக்கிறோமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பனை மரத்தில் ஒரு சின்ன ஆல விதை, அரச விதை முளைக்க ஆரம்பிக்கும். ஒரு பெரிய பனை மரத்தில் அந்த விதை முளைக்க ஆரம்பித்து அது பாதியிலே முளைக்கும். பனைமரத்தை உச்சியில முளைக்கலாம், பாதியில முளைக்கலாம். ஆனால் நாளடைவில் பார்க்கும் பொழுது அந்த சின்ன விதையானது பெரிதாகி கீழே பூமியில வேரூன்றி அந்த மரத்தை அப்படியே உடைத்து அதை இல்லாமல் ஆக்கிவிடும். அப்படிதான் நமக்குள்ளே இருக்கிற பாவம், நமக்குள்ளே இருக்கிற பகைமை நம்மை உடைத்துவிடும், நம்முடைய ஆத்மாவை அழித்துவிடும். பிரியமானவர்களே, ஆகினாலே பகையை சிலுவையினாலே கொன்றார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி அந்த கோர சிலுவையிலே நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் கொல்லப்பட்ட, அவராலே சிலுவையிலே கொல்லப்பட்ட பகையை இன்றைக்கு நாம் நம்முடைய சரீரத்தில், நம்முடைய இருதயத்தில் இன்றைக்கு வளர்த்து வைப்போன்னு சொன்னா, மறைத்து வைப்போன்னு சொன்னா நாம் நித்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கவும்.
அருமையானவர்களே, அப்படியாய் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான், தேவனுக்கு பகைஞனாகிறான். அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்கிற விருப்பம் கொள்ளும் பொழுது, அப்படி விரும்பி இந்த உலக சிநேகம் உடையவர்களாய் இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பகைஞர்களாய் இருப்போம். ஆக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது வேத வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறுவானேயானால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆகினாலே இன்றைக்கு இந்த உலக சிநேகத்தை நாம் உடையவர்களாய் இருக்க விருப்பம் கொள்ளும் பொழுது நாம் தேவனுக்கு விரோதமான பகைஞர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கொல்லப்பட்ட இந்த உலக சிநேகம், லௌகீக கவலை, இந்த உலகத்தினுடைய சிநேகம் எல்லாம் பகையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே கொன்றார். இன்றைக்கு நாமும் அனுதினமும் அதை நாம் கொள்ளுகிறவர்களாக, பரிசுத்தத்திலே, நீதியிலே, சத்தியத்திலே அருமையானவர்களே நாம் வளர்ந்தேறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகையினாலே விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று ஒரு கேள்வி. இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கர்த்தரை அருமையானவர்களே, இங்கே விபச்சாரிகள் என்று சொல்லப்படுவது ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை விட்டு சோரம் போனவர்கள், கர்த்தரை அறிந்தும் கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்தும் அவரை விட்டு அந்நிய தெய்வங்களை, விக்கிரகங்களை எளிய வழிபட்டவர்கள். அங்கே இஸ்ரவேலர்கள் அங்கே பார்க்கும் பொழுது அநேகர் ஒரு பெரிய கன்றுக்குட்டியை என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. இஸ்ரவேலர்கள் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு எல்லா காதுகளிலே, எல்லா கரங்களில் இருந்த பொண்ணை உருக்கி ஒரு பெரிய கன்றுக்குட்டியை உருவாக்கினாங்க. மோசே அது நிமித்தம் வசனப்பட்டார், கர்த்தர் அது நிமித்தம் விசனப்பட்டார். அருமையானவர்களே, அங்கே பார்க்கும் பொழுது ஆகினால் இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமான பகையா இருக்குது. ஆக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகைகளாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். சபை நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே சபையானது இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய வருகையை எதிர்நோக்கி பரிசுத்தத்தோடும் உத்தமத்தோடும் இந்த உலகத்தை பகைத்து, பாவத்தை பகைத்து, அக்கிரமத்தையும் துன்மார்க்கத்தையும் அசுத்தத்தையும் பகைத்து, கர்த்தரை நேசித்து, வார்த்தையை நேசித்து, வசனத்தை நேசித்து, பரிசுத்தத்தோடு காத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகையை சிலுவையிலே கொண்டார். எனக்கு நாமும் அப்படிப்பட்ட பகையும் பகைமையும் நாம் நம்முடைய இருதயத்தில் மறைத்தோ ஒளித்தோ வளர்த்தோ வைக்காம அவைகளை கொன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதர்களாய் அல்லது அவர் விரும்புகிற ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you. God bless you.